எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 13. இறை வார்த்தைகள் 54 முதல் 58 வரை. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூட்டத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சனுடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர் தானே? யாக்கோப்பு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர்கள் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லோரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கிலும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, குட் ஈவினிங். குட் ஈவினிங் டு யூ ஆல். நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஸோ ஃபாதர் ஆர்டினரி மாஸ், அதாவது வழக்கமான உள்ள திருப்பலிக்கு தான் கூப்பிட்ருக்காங்கன்னு நினச்சேன். ஆனால் திருவிழா கூட்டம் போல் இருக்கிறவங்களை பார்த்ததும் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது, மிகவும் ஆனந்தமாக இருக்கின்றது. என்ன யாருக்காவது தெரியுமா? தெரியாது தானே? ஆமாம், தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நான் அந்த ஊருக்கு ஒரு தடவை தான் ஒரு மேரேஜ் மாதத்துக்கு வந்திருக்கிறேன். ஃபாதரையும் நான் இப்போ தான் பார்த்துருக்கிறேன். அதனால் நிறைய பேருக்கு மனசுக்குள்ளே என்ன ஓடிட்டு இருந்தது? வாசகத்தை கேட்டிங்களா? நற்செய்தி வாசகத்தை எத்தனை பேர் நல்லா கேட்டீங்க? கேட்டால் சந்தோஷம், கேட்கலைன்னா ரொம்ப சந்தோஷம், அப்படி தானே? ஏன்னா இறைவார்த்தை கேட்டு அதன்படி நடக்கணும்ல. அப்படி நடக்கணும் என்றால் மிகவும் கடினமாக இருக்கும். அது ஒரு கடினமான காரியம். அதனால் கேட்குறீங்களா பிள்ளைங்களா? குழந்தைகள் கூட்டம் அதிகமாக இருக்குது. பரவாயில்ல, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. ஏன்னா நற்செய்தி வாசகம் வாசிக்கும்போது நானும் ஃபாதர்கிட்ட ஒரு சில டவுட்டு கேட்டேன். ஒரு சிலர்லாம் நற்செய்தி அதை கேட்கறதை விட்டுட்டு எங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. நிறைய பேர் மத்தியில் இந்த ஃபாதர் யார், புதுசாக வந்திருக்காரு, எங்கேருந்து வந்திருப்பார், கண்டிப்பாக ஓடும் எல்லார் மனதிலும், இல்லையா? அதனால் அங்கே இறை வார்த்தையை கேட்பது என்பது ஒரு பாதி பேர் தேருமா என்றால் தெரியவில்லை. ஆனால் நம்ம ஒரு ஆவாரம்பட்டி மக்கள்லாம் ரொம்ப நல்ல மக்கள், அதனால் எல்லோரும் கேட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் ஒரு முறை தான் குருப்பட்டம் பெற்று எங்களது ஊரில் நன்றி திருப்பலி வைக்க நான் சென்றேன். சரியா? ஃபார்மேஷன், நாங்கள் இந்த குருத்துவ படிப்பு இருக்கு இல்லையா, அது 13 வருஷம் படிக்கணும். 13 வருஷமும் எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு 10-15 நாள் இல்லை 20 நாள் தான் லீவ் இருக்கும். அதில் நாங்கள் அந்த அளவுக்கு என்னோடய சொந்த ஊருக்கு சென்றது கிடையாது. கொஞ்சம் ரேராக அக்கேஷனில் தான் போவோம். அப்போ இந்த குருப்பட்டம் முடிந்து நன்றி திருப்பலி வைப்பதற்காக ஊருக்கு சென்ற பொழுது நம்மளுடைய கிறிஸ்தவ மக்களுக்கு நான் யார் என்று தெரியும். மோஸ்ட்லி நிறைய மக்களுக்கு இன்னார் மகன் என்று. இந்த கிறிஸ்துவ அல்லாத பிற சமயத்தின மக்களுக்கு கொஞ்சம் பேருக்கு தெரியாது. ஏன்னா நிறைய லாங் கேப் பார்த்து சின்ன வயசில் பார்த்தது, இப்போ வளர்ந்து இருக்கிறோம், அடையாளம் தெரியவில்லை. அதில் வேறு புதுசாக ஒரு ஆள் வந்து நிற்கிறார். அப்பொழுது அவங்கள இந்த மக்களை கொஞ்சம் கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு சிலர் காதில் எனக்கு வந்து விழுது, யார் இந்த பையன் அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க. அப்போ என்னை தெரிஞ்சவங்க, எங்கள் அப்பா பேர் அடைக்கலம், இது அடைக்கலம் மகன் அப்படின்னு சொன்னாங்க. அடைக்கலம் மகனா சாமியார் அப்படின்னு கேட்டாங்க. அதில் ஒரு ஆச்சரியமும் இருந்தது. அடுத்து ஒரு சில ஆட்கள்
மறுபடியும் ஒரு சில ஆட்கள் பேசுகிறாங்க, அடைக்கலமாக சாமியாரா? முதல்ல அடைக்கலமாக சாமியாரா, அடைக்கலமாக சாமியாரா இருக்குதா? ரெண்டு அந்த வேரியேஷன் உங்களுக்கு தெரியுதா? அதில் ஒரு சில, ஏனென்றால் எங்கள் அப்பாவை பற்றி தெரியும், எங்களோட அம்மா ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி தெரியும். எங்கள் அப்பா ஒரு ஜாலி பேர் வெளியே, சரியா? அவருக்கு ஊரில் காதல் மன்னன் ஒரு பேர் உண்டாம், இல்லை தெரியல, சொல்லுவாங்க. அதுபோல் அந்த என் கூட பிறந்த என்னுடைய சகோதரர்களே அவங்களுக்கு இன்ன வரைக்கும் நான் எப்படி ஃபாதராக இருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியம். நம்ம அப்பாட்ட ஆனால் அவருடைய பிள்ளையான நீ எப்படி ஃபாதரான எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஒரு ஜாலி. ஆனால் இங்கே அந்த மக்கள் சொன்ன விதம், ஒரு சாரர் அவரை ஆச்சரியத்தோடு சொன்னார்கள், பரவாயில்லையா, அடைக்கல மகன் சாமியாரா குருவாக ஆகிவிட்டானே. ஒரு சிலருக்கு அவருடைய எங்கள் அப்பாவுடைய ஒரு சில சேட்டைகள் தெரிஞ்சிருக்கலாம், ஒரு மிஸ்சீவ்ஸ், சரியா, சில அதை வைத்துக்கொண்டு பரவாயில்ல அவர் பையன் சாமியார், அப்புறம் அவர் பையனும் சாமியார் ஆயிட்டானா அப்படிங்கிற ஒரு இருக்கும். இந்த கண்ணோட்டம் இதுதான் இன்றைய நற்செய்தியில் இயேசுவுக்கு நிகழ்ந்தது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை நன்றாக கேட்டென்றால், இயேசு அந்த சொந்த ஊருக்கு வந்தார். அவர் தச்சரின் மகன்தானே, அவருடைய குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் நமக்கு தெரியுமே. இவர் இவ்வாறு ஞானத்தோடு பேசுகிறார், இவ்வாறு அறிவோடு பேசுகிறார் என்று மக்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். இங்கே நாம் எதை பார்க்க வேண்டும் என்றால், நம்மிடையே ஒரு அணுகுமுறை இருக்கிறது. நாம் பிற மக்களை அவர்களை எதை வைத்து நாம் எடை போடுகின்றோம், மதிப்பு கொடுக்கின்றோம், கொஞ்சம் சொல்ல முடியுமா? சாதாரணமாக மக்கள் அனைவரும் பிற ஆட்களுக்கு நாம் எதை வைத்து அவர்களை மதிப்பிடுகிறோம் என்றால், முதலில் அவர்கள் என்ன வைத்திருக்கிறார்கள் என்றால் பொருள், பணம், அவருடைய உடன் இருப்பு, அவர்களிடம் எவ்வளவு வசதி வாய்ப்பு இருக்கிறது, பொன் பொருள் எவ்வளவு இருக்கிறது, அதை வைத்து அவர்களுக்கு மதிப்பு தருகிறோமா இல்லையா? பணக்காரர்கள் வந்தால் ஒரு சிலர் நாம் அவர்களிடம் அதிகமாக பேச ஆசைப்படுவோம், அல்லது அவர்களோடு உறவு கொண்டாட ஆசைப்படுவோம். ஒரு சிலர் மக்களை ஏன் மதிக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய நற்செயல்களை பார்த்து, நற்செயல்கள் என்றால் அவர்களுடைய உழைப்பால் உயர்ந்தவர், அல்லது ஒரு சில நல்லது இந்த இடத்துக்கு செஞ்சிருக்கிறார் என்ற அந்த ஒரு செயல்களை பார்த்து அவர்கள் மீது மதிப்பு கொள்ளுவோம். மூன்றாவதாக அவருடைய குணநலன்களை பார்த்து, ஒரு மனிதனுக்கு இயல்பான குணநலன்கள், நல்ல குணநலன்கள், ஆட்டிடியூடுன்னு சொல்லோம்ல, அந்த ஆட்டிடியூட், அந்த சிந்தனையும் செயலும், அவருடைய எல்லாமே எண்ணங்கள் அனைத்தும் நல்லவையாக இருக்கும் பொழுது, நல்ல குணநலன்களை மதிப்பீடுகளை வெளிப்படுத்தும் பொழுது, அதை வைத்து அந்த மக்களை அவர்களை மதிக்கின்றோம். இவ்வாறாக இந்த கேட்டகரியில் நாம் மக்களை எடை போடுகின்றோம். இங்கே தான் இயேசுவுக்கும் அந்த ஒரு நிலை. அவர் அந்த ஊரில் பிறந்து வளர்ந்ததினாலே, அவர் தச்சன் மகன், தச்சர் அவரை வளர்த்ததினாலே, அவர் மரியாயின் வீட்டில் வளர்ந்ததினாலே, அவர்கள் இதிலிருந்து வந்தவன் தானே, இந்த குலத்திலிருந்து வந்தவன் தானே, இந்த குடும்பத்திலிருந்து வந்தவன் தானே, இவனுக்கு எப்படி ஞானம் கிட்டும் என்று அவர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த மாதிரி இது முன்சார்பு எண்ணங்களை குறிக்கின்றது. நீங்களும் நானும், நாம் இந்த ஊருக்கு புதுசாக ஃபாதர் வந்தாங்கன்னா, அல்லது நீங்கள் உடனே நம்ம என்ன செய்வோம், அந்த குருவானவரை பற்றி அவருடைய டீட்டெயில் எல்லாத்தையும் எடுப்போம். பிஷப் ஹவுஸுக்கு ஃபோன் பண்ணுவோம், அல்லது அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுவோம். எங்களை மாதிரி சபனா ஹெட் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி அவங்க யார், அல்லது தெரிஞ்ச ஃபாதர் மூலமாக தெரிஞ்சவங்க யார், எந்த ஊர், எந்த குலம், எந்த கோத்திரம், எந்த இனம் கேட்குறோமா இல்லையா? அதன்படி நடக்கிறோமா இல்லை? யாரும் இதை மறுக்க இயலாது. இதை போல ஒரு முன்சார்பு எண்ணங்களையும் நம்முடைய சாதிய இன மொழி கோட்பாடுகளையும் வைத்துக்கொண்டு நாம் பிறருடைய நன்மைத்தனங்களை, பிற மக்களிடம் இருக்கும், தனது அடுத்திருக்கும் சகோதரரிடம் இருக்கும் அந்த நன்மைத்தனங்களை நாம் அதை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த முன்சார்பு எண்ணங்கள், இந்த சாதிய கோட்பாடுகள், இந்த இனம் சார்ந்த, மொழி சார்ந்த இந்த பற்றுக்கள் ஒரு தடையாக இருக்கின்றன. இருக்குதா இல்லையா?
கண்டிப்பாக இந்த தடைகளை வைத்துக்கொண்டு நாம் யாரிடமும் பழகவும் முடியாது, பேசவும் முடியாது. இங்கே அதுபோலதான் இந்த மக்கள் இயேசுவின் அந்த மதிப்பீடுகளை, அவருடைய ஞானத்தை ஏற்றுக்கொள்ள அவர்கள் மறுக்கிறார்கள். அந்த இயேசுவின் முக்கியத்துவத்தை, அவர் மீட்பின் காரணராக, அவர் ஒரு மீட்பின் கருவியாக அவர் இந்த உலகிற்கு வந்திருக்கிறார் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர்களுக்கு அது இந்த முன்சார்பு எண்ணங்கள் தடையாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த தடை எங்கிருந்து வருகிறது என்றனா, நாம் கருவிலிருந்து இந்த குட்டியாக இருக்காங்களா, அந்த சின்ன பிள்ளைங்கள பிஞ்சு நெஞ்சில் கவனிக்கிறீங்களா இல்லை விளாண்டுட்டு இருக்கிறீங்களா? நஞ்சை விதைப்பது போன்று நாம் இப்போல்லாம் பார்க்குறீங்க, ஒவ்வொரு செயல்களும் இந்த சாதிய கொலைகள், படுகொலைகள், ஆணவ கொலைகள், அல்லது அந்த பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், பிளவுகள், ஏற்றத்தாழ்வுகள் என்று அனைத்திற்கும் இந்த முன்சார்பு எண்ணங்கள் அல்லது நான் நீ என்ற போட்டி இதுதான். ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஒரு அறிவியல் அறிஞர் ஒரு ஆய்வு செய்கிறார். தனது ஆய்வுக்கூடத்திலே ஒரு பெரிய தண்ணி தொட்டியை வைக்கிறார். சரியா? அந்த தண்ணி தொட்டியிலே ஒரு பெரிய சுறா மீனை போடுகிறார். சுறா மீனை போட்டவுடன் அதில் சின்ன சின்ன மீன்களையும் நிறைய போடுகிறார். சுறா மீன் என்ன செய்யும்? சின்ன சின்ன மீனை பார்த்துக்கிட்டே இருக்குமா? தண்ணியை குடிச்சு வைக்கிற அளவுக்கு பிரசங்கம் ரொம்ப முக்கியம் இல்லை அப்படிங்கிறீங்களா? போதும் ஃபாதர் அப்படின்னு. இது இந்த சுறா மீன் அந்த சின்ன மீன்களெல்லாம் என்ன செய்யும்? சாப்பிட்டு விடும். உடனே அவர் இன்னொரு செயல் செய்கிறார். என்ன என்றால், அந்த தண்ணி தொட்டியின் நடுவிலே ஒரு பெரிய தடிமனான ஒரு கண்ணாடி தடுப்பை வைக்கின்றார். தண்ணி தொட்டி நடுவிலே ஒரு தடிமனான கண்ணாடி தடுப்பை வைக்கின்றார். கண்ணாடி தடுப்பை வைத்தால் அது டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் இல்லையா? பார்க்கறதுக்கு தண்ணி மாதிரியே இருக்கும். ஆனால் உள்ளே தடுப்பு இருக்கின்றது. இந்த பக்கம் சுறா மீன் இருக்கின்றது. இந்த தடுப்புக்கு அந்த பக்கம் சின்ன சின்ன மீன்களை அவர் மறுபடியும் போட்டு விடுகின்றார். இந்த சுறா மீன் என்ன செய்யும்? அந்த மீனை முதலில் பிடிச்சு சாப்பிட்டதை போல மறுபடியும் போய் சாப்பிடுவதற்காக அது போய் அந்த சாப்பிட போகும்போது அந்த தடுப்பு சுவரில் முட்டி அது மோதி திரும்புகின்றது. அதற்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? முட்டி திரும்பும் பொழுது கொஞ்ச நேரம் அது ட்ரை பண்ணுது. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்க்குது, முயற்சி செய்து பார்க்குது, எப்படியாவது அந்த மீன்களை பிடித்து தின்ன வேண்டும் என்று. ஆனால் அதுக்கு தெரிய இந்த தடை இருந்த உடனே முட்டி திரும்பின உடனே அது மைண்டில் செட் ஆயிடுச்சு. என்னது? தடை இங்கே இருக்கிறது, இனிமேல் அந்த மீன்களை நாம் சாப்பிட முடியாது என்று அதுக்கு மைண்டுக்குள்ளே போய்விட்டது. எனவே அதுக்கு அப்புறம் அந்த ஆய்வாளர் என்ன செய்கிறார்? அதை அந்த கண்ணாடி தடிமலான தடையை எடுத்து விடுகின்றார், தடுப்பை எடுத்து விடுகின்றார். அதற்கப்புறம் அவர் பேசாமல் இருக்கின்றார்கள். இந்த சுறாமீன் என்ன பண்ணது? அந்த மீனை போய் சாப்பிடவில்லை. அது அப்படியே, ஏனென்றால் அங்கே தடை இருக்கிறது என்று அதுக்குள்ளே அதை நினைத்து கொண்டு விட்டது. அதன் மைண்டுக்குள்ளே அது செட் ஆகிவிட்டது. எனவே இதை போன்றுதான் அன்புக்குரியவர்களே, நாம் சின்ன வயதில் இந்த பிள்ளைகளுக்கு குழந்தை பருவத்திலிருந்தே நாம் பலவிதமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அல்லது தடை போன்ற இந்த ஒரு சில தேவையற்ற எண்ணங்களையும் செயல்களையும் நாம் உள்ளே போட்டு கொண்டிருக்கின்றோம். வளர ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அந்த தடையிலிருந்து விடுபட முடியாமல் நாம் தவிக்கின்றோம். நம்மளுடைய நிறைய செயல்களுக்கு நாம் சில இதை விட்டு கொடுக்க முடியாமல் இருப்பதற்கு காரணத்தை நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால், சின்ன வயதில் நமக்கு ஏற்பட்ட அந்த காயங்கள், அந்த ஒரு ஆற்றாமை, ஒரு மனக்காயங்கள், மனக்குழப்பங்கள், நமக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் அல்லது அதுவாகத்தான் இருக்கும். அது பெரியவர்கள் ஆனதும் அதை சரியாக அதை நிவர்த்தி செய்யாமல், அதை அந்த ரூட் காஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வேரோடு களைந்து எறியாமல் நாம் அந்த தடையோடு நாம் வளர்ந்து வருவதனால்தான் நம்மால் பிற அந்த நல்ல விஷயங்களை, நல்ல விடயங்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுபோலதான் இந்த மனித மனமும் மனிதத்தன்மையும், மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் மனிதத்தன்மையோடு வாழ்வதுதான். பிறரை, சக மனிதர்களை எந்த பாகுபாடுமின்றி, ஏற்றத்தாழ்வுமின்றி, பிரிவினையுமின்றி ஏற்றுக்கொள்வதுதான் நமக்கு தேவை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைவருக்கும் பொதுவானவரா இல்லையா? அனைவருக்கும் பொதுவானவரா? இல்லை உங்கள் ஊரில் வேறு இயேசு கிறிஸ்து, எங்கள் ஊரில் வேறு இயேசு கிறிஸ்து இருந்தாரா? ஒரு குடிகாரர் எப்போதுமே குடிச்சிட்டு வந்து, குடிமகன் சரியா, நான் திருப்பலியில் கலந்து கொண்டு குருவானவர்கிட்ட நன்மை வாங்கிட்டு போவாராம். நன்மை வாங்கிட்டு போகும்போது
அப்போது அந்த சாமியார் சத்தம் போட்டுக்கார், இனிமேல் குடிச்சிட்டு வராத அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் அவர் சொன்ன பேச்சு கேட்கவே இல்லை. நாம் எப்படி கேட்போம் இல்லையா? கேட்கவே இல்லை. திரும்ப திரும்ப அவர் வருகிறார். இந்த நம்மளுடைய அந்த தந்தை என்ன செய்ய, ஒரு சிப்பி இருக்கும் இல்லையா, அந்த மூடி, கண்ணாடி குடியோட மூடி, பாட்டிலோட மூடிய அந்த நற்கருணை நன்மை வடிவத்தில் அப்ப வடிவத்திலே அதை உருவாக்கி வச்சுக்கிட்டு அந்த குடிகார் வரும்போது அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் என்று குடிச்சிட்டு அவரும் வராரு, வந்து நன்மை வாங்க வராரு. இவர் உடனே அந்த சிப்பியை அவருக்கு இது அந்த அப்பன்னு சொல்லி அவர் கொடுத்துறார் அவருக்கு சும்மா. சரியா? கொடுத்த உடனே அவர் கடிச்சிட்டு போகிறார். போயிட்டு கடிச்சிட்டே போகிறார். திருப்பலியெல்லாம் முடிஞ்சு எல்லோரும் வெளியில் போகிறாங்க. அவர் சாமியாரை திட்டிக்கிட்டே போகிறார். கூட பக்கத்தில் போகிறவங்க கேட்குறாங்க, ஏன்பா இப்படி சாமியாரை திட்டுற சும்மா அப்படின்னு கேட்டால், அந்த சாமியார் சரியான ஓர வஞ்சனை பிடிச்சவர். என்னது ஓர வஞ்சனைனா தெரியுமா? தமிழில் வேறு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் தமிழ் நிறைய தெரியாது. பார்ஷியாலிட்டி இங்கிலீஷில் ஒருத்தருக்கு ஒரு விதமாக செய்கிறது. சரியா? ஏன் அப்படி சொல்கிற சாமியாரை திட்டு அப்படின்னு கேட்கும்போது அவர் அந்த மனுஷன் சொல்லுவார், எனக்கு மட்டும் எல்லாருக்கும் தசையை கொடுத்தாரு சாமியார், எனக்கு மட்டும் எலும்பை கொடுத்துட்டாரு, என்னால் கடிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாராம். கொஞ்சம் சிரிங்களாம் எல்லாரும், ஜோக்கு சொல்லியிருக்கிறேன், ரொம்ப டயர்டாகி உட்கார்ந்துருக்கிறீங்க. அன்புக்குரியவளை, இது யாரும் கடவுள் ஓரவஞ்சனை பார்த்து இவர்களுக்கு இந்த இயற்கை சூரிய ஒளியாக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும், மழையாக இருக்கட்டும், நீராக இருக்கட்டும், இது அனைத்தும் அனைவருக்கும் பொதுவானது. இன்னாருக்கு, இந்த ஊருக்கு, இந்த உலகிற்கு என்று எங்கு பிரித்து வைக்கவில்லை. அதுபோலதான் அவருடைய அன்பும் அனைவருக்கும் பொதுவானது. அவரின் சாயலாக நாம் இருக்கிறோம் என்றால், நாமும் கிறிஸ்தவர்கள் என்று மார்த்தட்டி கொள்ள வேண்டும் என்றால், அவருடைய நாம் மறு கிறிஸ்துவத்தான் நம்மை வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவன் என்றாலே கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் என்று பிறர் சொல்ல வேண்டும். அதை பிரித்து எழுதும் பொழுது அப்படி வரும். அப்படி மற்றவர்கள் நம்மை பார்த்து சொன்னால்தான் நாம் உண்மையிலே கிறிஸ்தவர் என்று மாறி தட்டுக்கொள்ள முடியும். அவ்வாறு நாம் கிறிஸ்தவர் என்று சொன்னால் அவருடைய மதிப்பீடுகளை வாழ முடியும். அவர் சொந்த ஊரில் அவர் இருந்தார், பணி செய்தார், இல்லையே அவர் ஒதுக்கப்பட்டவர்களிலும் நோய்வாய்ப்பட்டவர்களும் அல்லது வாழ்க்கையின் விளிம்பின் வாழ்ந்தவர்களிலும் யாரும் வேண்டாம் என்று ஒதுக்கியவர்களிலும் மத்தியிலும் அவர் சென்று வாழ்ந்தார். அவர் அன்பை விதைத்தார். இதைத்தான் இன்று நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே இந்த சிறு வயதிலிருந்து நமக்கு ஏற்பட்ட பிள்ளைகளுக்கு, அதான் 10 வயசுக்குள்ள உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன பாடம் புகட்டுகிறீர்களோ அதான் அந்த பிள்ளைங்க வளர்ந்து நிற்பாங்க. நல்ல பெரியவர்களை மனசில் வச்சுக்கோங்க. இந்த 10 வயசுக்குள்ள இந்த குழந்தைகள் மனதில் நீங்கள் என்ன விதைக்கிறீர்களோ அதுவாகத்தான் வளர்ந்து நிற்பார்கள். அதற்காக நாம் அந்த பிள்ளைகளுக்காக அவர்களுக்கு ஒரு நல்ல பெற்றோர்களாக இருந்து வாழ வேண்டும். பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகளாக பெற்றோரின் பேச்சை கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். இவ்வாறு ஒவ்வொருவரும் அவருடைய கடமையை செய்யும் பொழுது அங்கு எந்த தடையும் பெரிய விஷயமாக இருக்காது. எனவே இந்த கிறிஸ்தவர்கள் என்பவர் நமக்கு அனைவருக்கும் கிறிஸ்தவத்தை அனைவரிடம் கொண்டு செல்லும் அந்த தலையாய கடமை இருக்கின்றது. அனைவரையும் கிறிஸ்துவிடம் அழைத்து வருவோம் என்ற தலையாய கடமையும் இருக்கிறது. அது போக இந்த சமுதாயத்திலே நல்ல பெற்றோர், நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல சகோதரன், நல்ல சகோதரி, நல்ல அருட்சகோதரி, நல்ல அருட்தந்தை, நல்ல ஒரு சமுதாய குடிமகன் அல்லது ஒரு ஆசிரியராகவோ பணி செய்பவராகவோ ஒரு பிள்ளைகையாகவோ இன்று நாம் அனைவருக்கும் ஒவ்வொரு கடமை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கடமைகளை நாம் நிறைவேற செய்யும் பொழுது அங்கே எந்தவித இடைஞ்சலும் தடையும் நமது வளர்ச்சிக்கு, ஆன்மீக வளர்ச்சிக்கு தடையாக இருக்காது நண்பர்களே. எனவே நாம் இன்று எவ்வாறு இறைவார்த்தை கேட்டு நாம் அந்த இயேசுவின் ஞானத்தையும் அவருடைய மீட்பின் தன்மையை நாம் அறிய முடியாமல் அந்த மக்கள் அவரை ஒதுக்கினார்களோ, அதை போல நாமளும் இறைவார்த்தையை கேட்காமல் சும்மா ஏனா தானோ என்று வந்தோம் அல்லது கடனே என்று வந்தோம் என்று இல்லாமல் ஒரு நற்கரை வாங்கிட்டு வீட்டுக்கு போய்விட்டால் நமது கிறிஸ்தவ கடமை முடிந்து விடுகிறது என்று எண்ணாமல் இந்த இறைவார்த்தையை கேட்பதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதை கேட்டு அந்த இறைவார்த்தை வெறுமனே கேட்டு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுவதில்லை, மாறாக அது நமது வாழ்வாக்க வேண்டும். நமது வாழ்வில் அந்த இறைவார்த்தையை கடைபிடிக்க வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். அவ்வாறு வெளிப்படுத்தும் பொழுது நமது கிறிஸ்துவின் சாயலோடு நாம் இறைவனின் சாயலாக நமக்கு படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நமது வேலைகள், நமது செயல்பாடுகள் அனைத்தும் அவரின் மதிப்பீடுகளை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அதற்கு நாம்
அவங்க அன்றாட கடமைகளை சரிவர நாம் செய்யும் பொழுது கிறிஸ்து ஆண்டவர் அனைத்தையும் நமக்கு ஆசீர்வதிப்பார். எந்தவித பாராபட்சமுமின்றி ஏற்றத்தாழ்வுமின்றி நாம் அனைவரையும் சகோதர உணர்வோடு அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு அனைவரையும் அவர் அன்பு செய்தாரோ அதை போல நாமும் அன்பு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நம்மளுடைய பங்கு பாதுகாவலர் சவேரியார் எவ்வாறு அந்த வார்த்தையினால் இன்னாசியார் அந்த வார்த்தை, அதாவது உலகெல்லாம் தடதாக்கி கொண்டாலும் எனது ஆன்மாவை இழந்தால் என்ன பயன் என்பது போல நாம் பொண்ணு பொருள் வீடு வாசல் சொத்து என்று மதிப்பு அனைத்தையும் சேர்த்து கொண்டாலும் ஆன்மாவை நான் இழந்துவிட்டால் அந்த ஆன்மாவை இழப்பது என்ன? ஆன்மாவினால் நம்மளுடைய கடவுளுடைய இறைவார்த்தையை கேட்காமல் இருப்பது, அதன்படி நடக்காமல் இருப்பது, நம்மை அந்த ஆன்ம வறட்சியிலிருந்து விடுபட்டு முழுவதுமாக ஆண்டவருக்குள் அடைக்கலம் புகுவது. அதற்கு நாம் எவ்வாறு அந்த இறைவார்த்தையை அவருடைய கேட்டால்தான் அந்த ஞானம், இது நல்லது இது கெட்டது என்ற தெளிவு பிறக்கும். அப்பொழுதுதான் எவ்வாறு இந்த இறைவனின் இயேசுவின் ஞானத்தை அந்த மக்கள் அறிய தவறினார்களோ அதுபோல நாமும் இறைவார்த்தையை கேட்கவில்லை என்றால் நாம் அனைவருக்கும் ஞானம், திறமை, அறிவு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அது இறைவனின் வார்த்தையால் அவருடைய ஆசீர்வாதத்தால் மட்டுமே அதை நம்மால் சரியாக வெளிப்படுத்த முடியும். அன்புக்குரியவர்களே, எனவே அதற்கான வரத்தை வேண்டி நமது பாதுகாவலர் வழியாக இந்த நாளிலே இறைவனிடம் இறைஞ்சி மன்றாடுவோம். ஆமென்.